வயிற்றுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் అండి. జాక్ పాట్ ఎక్కడండి ఇక్కడ? రండి లోపల రండి చూసి రండి. దేవుడు దేవుడా రండి రండి ఇల్లు చూడండి. எப்படி இருக்கு? మీకు కళ్యాణ ఇల్లు చెప్పినారు. ఒక్క మనిషికి ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మనవాడు நீ தப்பா நினைக்கிறேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. ఎందుకు? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். నీకు ఇంత పెద్ద ఇల్లు தேவையா? మీరు కూర్చోండి. என்னங்க சீக்க வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. మీకు డ్రింక్స్ కావాలా? ఏమండి నీకు తెలుగు తెలుసా? కొంచెం కొంచెం. వచ్చా వచ్చా. ఏమండి ఒక్క డౌట్. ఏమి? తప్పుగా நினைக்கப்படாது. మీరు வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பெத்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி இந்த தொழில் தான் இவர் கண்ணை உறுத்துது. ஏதோ புறம்பரை தொழில விட்டுட கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியா சேர. இந்த தொழில் நான் செய்யல என்ன என்டி ராமராவ் தோஸ்தா இருப்பாரு. இந்த இடத்துல கவனிச்சியா? ఏమండి ఎన్టీ రామారావు గారు మీకు దోస్తా? కూర్చోండి బ్రదర్. என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாங்கயா. என்ன ஆச்சு? మీకు 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 ஜெயமாலினி తెలుసా? விழுந்துட்டான். வாட்டர் தெளிச்சிட வேண்டியதான். நல்ல ஆளியானி. சரி வா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது. என்டி ராமாராவ் வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. అన్నగారు అప్పుడు సార్ నాయుడు గారు గుంటూరులో మీకేం బిజినెస్? పెద్ద ఎరుమ పన్నే. నాకు 1000 ఎరుమ ఉంది. எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கு நாகு எப்பவும் ராசி உந்தி. கையடு என்ன மிருகம் சொல்லிட்டு ஏன் மேல கை வைக்கிற? ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போற கழுதேன்னு. அதான் நான் చేసుకుని இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி 10 எருமை வாங்கி ఇప్పుడు 1000 எருமை நாகு உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் நாங்க போறீங்க. அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை చెప్తారా? ఈ బంగళాவே నాకు ఇస్తారా? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேட்கறதுல என்னப்பா தப்பு? உனக்கு 10 15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து 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 வேண வேண வேண. என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ఈ బంగళா నాకు కావాలా? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவாலண்ட இஸ்தானு என்னையா இப்பவே இந்த எழுதி இருக்கிற? விலை பேசுறது ரிஜிஸ்டர் பண்றது நான் மச்சான் ராவலாம். என்னையா மச்சாங்கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவரோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிகன். ஜெயமாலினி என்ன பேரை சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா, சூடாகுது. இடியா கைய. ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். வரட்டு வரட்டு. எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜெண்டா ஒரு வேலை இருக்கு. நான் இங்க போகணும். நல்ல நேரம் சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க சேம் as 7 lakh rupees. செட்டில் பண்ணி இன்னைக்கு. ஓகே சார்.
நான் 8 லட்சம் சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் தப்பா இருக்காதீங்க. நில்லண்டி 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 நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு அதை கெடுத்துட்டியே. ரெண்டு 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 சார் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ఇప్పుడు మీకు సంతోషం தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு. வர 1ஆம் தேதியே தெரியும். அண்ணா 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 இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா. நம்ம காலம் இப்படியே போயிடாது. போலீஸுக்கு நம்ம கைரேகை மாட்டல, அதனால தப்பிச்சு வெளியே இருக்கிறோம். மாட்டிருச்சு, நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம். அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்றேன்? வேண்டாம். அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு. எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு. நானும் உன் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறான்பா. எனக்கு கல்யாணம் ஆசையே இல்ல. அடம் பிடிக்காத. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துரும். அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தா உன்னை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டான். பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிரு. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன புருஷன் அடிக்கிற கேவலம் அர்ச்சனா கூட வேண்டாம். சொன்னா கேளுப்பா. நான் சொல்றது கேளு. என்னப்பா புரியாதா உனக்கு? நீ சரின்னு சொல்லாம நான் விட மாட்டேன். நோ. சொன்ன விட மாட்டேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஐஜியும் கஸ்டமர் ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு சார், உங்க மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸுங்க கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு பெரிய தொல்லையே இருக்கு சார். ஏன்பா? ஒண்ணும் இல்ல, இந்த சில்லறை கேஸ்ல போலீஸ்ல மாட்டுறவங்க எல்லாம் என்கிட்ட வந்து உங்களுக்கு தான் சார் தெரியுமே, கொஞ்சம் சிபாரிசு பண்ணு உயிர் வாங்குறாங்க சார். படா பேஜாரா இருக்கு. எனக்கும் உன் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்திருக்குப்பா. என்ன சொல்லுங்க சார், கட் பண்ணி விட்டுடுறேன். ஆமா, உனக்கு யாராவது அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா? அவங்களும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? அப்படி யாருமே இல்ல. ஏன் சார் கேக்குறீங்க? அங்க வரவங்கள உனக்கு தெரியுமா? இவனேதான் சூடண்டி. வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி நான் தலையில கட்டிட்டாரோ. கட்டுக்கோணி உதவிய சார் சொல்றேன். ரைட். உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நல்லா சொல்லுங்க, இவன் தானா அது? ఏడుగుండల వాడు బాలాజీ మీద ప్రమాణం చేసి చెప్పితాను. సందేహమే இல்ல, இவனேதான். வெல், நேத்து மத்தியானம் எத்தனை மணிக்கு நீங்க இவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திச்சீங்க? மத்தியானம் 3:30 மணிக்கு. 3:30 கண்டலும். வாட்? 3:30 மணிக்கா? நேத்து மத்தியானம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவன் என் பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் உங்களை எப்படி ஏமாத்திருக்க முடியும்? இவன் பெத்த கில்லாடி சார். நேத்து இங்க இருந்தானா ஒக்க டயத்துல 10 இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் లేదు சார். இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் என்ன சார் சொல்றாரு இவரு? நேத்து மத்தியானம் 3:30 மணிக்கு நீ தங்கி இருந்த வாடகை வீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான். 8 lakhs? சார் அவ்வளவு பணம் இருந்தா நான் ஏன் சார் இங்க வந்து கட் பண்றேன்? சார் இந்த ஆளு ஒரே ஒரு தடவை என் கடைக்கு வந்திருக்கா சார், அவ்வளவுதான் சார் தெரியும். சார் நான் ஏன் சார் இந்த உங்களுக்கெல்லாம் போறேன்? உங்களுக்கு தான் தெரியுமா சார்? சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறு மிஸ்டர் நாயுடு. நீங்க நினைக்கிற ஆள் இவன் இல்ல. யுமேகோ. అప్పుడు నేను అబద్ధం చెబుతానా? நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம். தகவல் தெரிவிக்கிறோம். అది ఎప్పుడు డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. ఇవన పத்தி మీకు తెలియదు సార్. ఇవన్ పెరియ దొంగలా కొడుకు సార్ వీడు. இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம். எஸ் சார். పోయిందా? అయ్యా. డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. என்ன சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு சார் அவன்? எவனோ படைய மாத்திரம் என்கிட்ட வந்து அவன் கிட்ட கச்சா. இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகே? இல்ல சார், நீங்க இருந்தீங்க சரியா போச்சு. நீங்க இல்லன்னு என்ன சார் இருக்கும்? கீப் குவைட். வித்யாசாகர், எஸ் சார். நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். ஊர்லயே இரு, எங்கேயும் போடாத. அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். யாருப்பா அது? ஒண்ணு தானே. யாரு அது? ஜானி, நீயா? என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற?
என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நானே தான். உன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் உன்னை தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு, யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டியே. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம் உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்டேன்? அதான்ப்பா பாடையே, நீ என்னடா அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னையே ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டுக்கு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போறாங்களோ உனக்கு என்ன? ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்ப. நான் கடத்தரவு அலையணும்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கொடு, அந்தமான் இந்தமான் போயிடுறேன். எப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கள்ளத்தோணியில போக சொல்றானா? இவனுங்களை நம்பினாலே இதுதான்.